வணக்கம் மக்களே. இப்போ இருக்கிற சம்மர் சீசனுக்கு ஜில்லுன்னு ஜூஸ் குடித்தா எப்படி இருக்கும்? அதுவும் தர்பூசணி ஜூஸ் குடித்தா செமையாக இருக்கும்ல. வாங்க தர்பூசணி ஜூஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல தர்பூசணி ஜூஸ் செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துக்கலாம். நான் 2 பொருள் வச்சு தான் தர்பூசணி ஜூஸ் செய்ய போகிறேன். தர்பூசணி 500 கிராம், கூடவே சர்க்கரை 50 கிராம் எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல என்ன பண்ண போகிறோன்னா, தர்பூசணியை விதை இல்லாமல் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்க போகிறோம். ஏன் நம்ம 500 கிராம் எடுத்துக்கிறோன்னா, இதில் நம்ம தண்ணி சேர்க்க போகிறதில்ல, வெறும் பழத்தை வச்சு தான் நம்ம ஜூஸ் செய்ய போகிறோம். பாருங்கள், கட் பண்ணியாச்சு. இப்போது இதை மிக்ஸி ஜாரில் போட்டு கூட சர்க்கரையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களால் எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நைஸாக அரைச்சாச்சு. இதை நம்ம சர்விங் கிளாஸ்க்கு மாற்றிக்கலாம். நான் கூலிங்க்காக 2 ஐஸ் கட்டி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கூலிங் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட குடிக்கலாம். அவ்வளோதான், சுவையான தர்பூசணி ஜூஸ் தயாராகிருச்சு. இதே மாதிரியான நிறைய ரெசிபி பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கீழே இருக்க MJD ஃபுட்பால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.